அம்மா, பெத்தவங்கங்கிற ஒரே காரணத்தினால மத்தவங்க முன்னாடி அவமானப்படுத்துறதை என்னால தாங்கிக்க முடியல. ஏம்மா இப்படி கீழ்த்தரமா நடந்துக்கிறீங்க? ஓஹோ, என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ? இருடி. சூடுதானே வைக்க போறீங்க? வைங்க. என்னம்மா அது? ஏம்மா இப்படி பண்ணிட்டீங்க? இப்ப நான் என் கையத்தான் சுட்டுக்கிட்டேன். இன்னொரு தடவை இப்படி செஞ்ச என்னையே நான் எரிச்சுக்குவேன். அம்மா. ஆமாண்டி, எல்லா தாயும் போல நான் உன்னை வளர்க்கல. இனிமே உன் இஷ்டப்படி யாரு கூட வேணாலும் பழகு, எங்க வேணாலும் போ. போடி போ. நில்லுமா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இத்தனை நாளா நீங்க என்ன கல்லாத்தான் வளர்த்தீங்க. இனிமே நானே கல்லா இருந்துடுறேன். உங்க இஷ்டப்படியே நான் எங்கேயும் போக மாட்டேன், யாரையும் பார்க்க மாட்டேன், யார் கூடவும் பேச மாட்டேன். அம்மா, இது சத்தியம்மா, சத்தியம். அர்ச்சனா, இனிமே உன் கவனம் எல்லாம் ஐஏஎஸ் படிப்புல மட்டும்தான் இருக்கணும். கூட்டம் நிறைய இருக்கு, பெரிய பெரிய பார்ட்டிங்கெல்லாம் வந்திருக்கு. சில்லறையோட நேரம் பார்த்து செமத்தியா பிக் பாக்கெட் அடிச்சிடணும். நம்ம தொழிலே அதான். வாடா. பிக் பாக்கெட் கோஷ்டி இவங்க தானா? இவங்களை ஃபாலோ பண்ணி இவங்க வாழ்க்கை வரலாற்றை எழுதிட வேண்டியதுதான். அவன் நம்மளை பத்தி கதை எழுதி நம்மளையே போலீஸ்ல மாட்ட வைக்க பாக்குறான். அதுக்கு முன்னாடி நாம அவனை மாட்ட வச்சிருவோம். யாருக்கிட்டாவது பர்ஸ் அடிச்சு பணத்தை எடுத்துக்கிட்டு காலி பர்ஸ் பாக்கெட்ல சொருகிட்டா போகுது. வெரி குட் ஐடியா. வாங்கடா. இந்த காலி பர்ஸ் அவன் பாக்கெட்ல வச்சிரு. அட என்னங்க இப்படி இடிக்கிறீங்க? ஐயோ, என் பர்ஸ காணுமே, என் பர்ஸ காணுமே சார், என் பர்ஸ காணோம் சார். எங்கயா பர்ஸ் பறி கொடுத்த? இங்க தான் சார். இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு இருக்கு, எவன் அடிச்சிருப்பான்? சார், சார், அங்க ஒருத்த நிக்கிறானே, எங்கெங்க கூட்டம் இருக்கோ அங்க எல்லாம் நிக்கிறான், ஒரு மாதிரியா பாக்குறான். ஒருவேளை அவனா இருக்குமோ? யார் யாது தெரியல. டேய், என்ன ரொம்ப நேரமா இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல சார், பிக் பாக்கெட் குறிப்பே எடுக்கலாம்னு எடுத்துக்கிட்டு இருக்கேன். பிக் பாக்கெட்டா? சார், என் பர்ஸ் தான் சார், அதே பர்ஸ் தான் சார். என்னையா எம்டியா இருக்கு? உள்ள பணம் வச்சிருந்தேன் சார், 500 ரூபாய் பணம் வச்சிருந்தேன் சார். இது என் பர்ஸ் இல்ல சார், யாரோ போட்டாங்க சார். என் பர்ஸ் இது சார். இதா? என் பணம் தான் சார், அதே பணம் தான் சார், அதே நோட்டு தான் சார். அவன் போய் சொல்றான் சார், அது என் பணம் சார். Shut up. அடுத்தவன் பர்ஸ் அடிச்சிட்டு அவன் பணத்தை உன் பாக்கெட்ல வச்சிட்டு உன் பணம் நான் சொந்தம் கொண்டாடுற சார். நீங்க புரியாம நீ பேசாத. என் பணம் சார். இன்னொரு தடவை இப்படி நீங்க விளையாடாதீங்க சார். படிச்சு உள்ள தள்ளு சார். போஸ்ட்மேன், நீ போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து இன்னையோட ரிட்டையர் ஆகலடா. டேய் பண்ணி, அடிச்சு கறி பண்ணி சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தரேன்டா. என் பொண்டாட்டி ஒரு நாளைக்கு அடிச்சாலும் ஒரு நாளைக்கு அனுப்பா. நீ என்னடா என்ன விதவிதமா அடி வாங்க வச்சுட்டேடா. ஊர்ல இருக்கிற ஒரு நல்ல அடிச்சா கூட நான் சந்தோஷமா வாங்கிட்டு இருப்பேன். ஆனா அத்தனை அயோக்கிய பசங்கிட்டே என்ன அடி வாங்க வச்சுட்டேடா. டேய் காட்டு பண்ணி, உன்னை கூவத்துல போட்டு உனக்கு நான் சமாதி கட்டேன்டா. டேய், உன்னை நான் கொல்லாம விட போறதில்ல. எங்க அவன்? எங்க? உள்ளத்தான் போயிருப்பான். என்னை ஏமாத்திட்டு நீ உள்ளையாட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க. இனிமே நீ உள்ள தாண்டா இருக்கணும்.
ஐயோ சாவுடா. ஒண்ணும் பண்ணிராத. ஆமா, இல்ல முடியாதா? ஐயோ நான் இத சாவுடா. கொடுக்க மாட்டேன். விட்டுரு. ஐயோ கொஞ்சம் தள்ளிக்கங்கம்மா ப்ளீஸ், கொஞ்சம் தள்ளிக்கங்க. இருங்கம்மா, எங்க போறீங்க? நான் வீட்டுக்கு போனங்க, கொஞ்சம் வழி எங்கேயும் விடுங்க. போக முடியாது, மந்திரி வராரு. நான் அவசரமா போகணுங்க. அதோ மந்திரி வந்துட்டாருமா. அமைச்சர் ஆனந்தமூர்த்தி, அமைச்சர் ஆனந்தமூர்த்தி, அமைச்சர் ஆனந்தமூர்த்தி, அமைச்சர் ஆனந்தமூர்த்தி, அமைச்சர் ஆனந்தமூர்த்தி, அமைச்சர் ஆனந்தமூர்த்தி. ஒரு குட் நியூஸ் குமார், நான் ஐஏஎஸ் ரிட்டன் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டேன். பர்சனல் இன்டர்வியூ கூட அட்டெண்ட் பண்ணிருக்கேன். நிச்சயமா பாஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஆஹா அர்ச்சனா, உன் கூட பேசினதுனால உங்க அம்மா கிட்ட நான் அவமானப்பட்டதெல்லாம் போதும். இனிமேல என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நான் இழக்க விரும்பல. எங்க அம்மாவோட நேச்சர் அப்படி, அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. நான் ஏழையா இருக்கலாம் அர்ச்சனா, ஆனா உன் மேல நிறைய மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கேன். உங்க மேலே எனக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் இருக்கிறதுனாலதான் உங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் கேக்குறேன். தட்ஸ் ஆல் ரைட். ஆனா இனிமே நான் உன்னை சந்திக்க விரும்பல. ஏன்னா என் கூட பேசுறதுனால உனக்கும் உங்க அம்மாவுக்கும் பிரச்சனைகள் வர்றது எனக்கு பிடிக்கல. என்னம்மா விசேஷம்? இத்தனை வருஷமா நான் கண்ட கனவு பலிச்சிருச்சு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அர்ச்சனா. என்ன சொல்றீங்க? வா சொல்றேன். நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்ட. ட்ரைனிங் போறதுக்கு ஆர்டர் வந்திருக்கு. இந்தம்மா. உனக்கு வேண்டியது ஐஏஎஸ் பட்டம். அதை நான் வாங்கிட்டேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் வேலைக்கு போக மாட்டேன். அர்ச்சனா, நான் வேலைக்கு போக முடியாதுன்னா முடியாதுதான். என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து இந்த வார்த்தை சொல்லுவேன்? நான் உன் அம்மாடி. அம்மா, உன்னை நான் அம்மான்னு கூப்பிடுற அளவுக்கு எப்பவாவது நீ நடந்திருக்கியா? உலகத்துல பிறக்கிற எல்லா குழந்தைகளும் தாயோட அன்புலையும் பாசத்திலையும் தான் வளருது. ஆனா நான் தாய் பாசம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்தவன். அம்மா அம்மான்னு நான் தான் உன்னை 1000 முறை கூப்பிட்டிருப்பேன். ஆனா நீ ஒரு நாளாவது என்ன மடியில தூக்கி வச்சு கொஞ்சிருப்பியா? மாற்றான் தாய் கொடுமைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா என் விஷயத்துல பெத்த தாய் கிட்டே நான் அந்த கொடுமை அனுபவிச்சேன். காலம் இல்லாம பேச்ச கேட்டு அடிமையாட்ட வாழ்ந்த நீ எல்லாம் ஒரு தாயா? இரக்கமே இல்லாதவ, இதயமே இல்லாதவ. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த நரகத்துல இருக்க விரும்பல. போறேன், எங்கேயாவது போய் சுதந்திரமா வாழ போறேன். நில்லடி. என்ன பார்த்து இதயம் இல்லாதவ, இரக்கம் இல்லாதவன்னு சொன்னியே. இவ்வளவு நாளா நான் ஏன் உங்ககிட்ட அப்படியெல்லாம் நடந்துகிட்டேன்னு சொல்றேன். அதை கேட்டதுக்கு அப்புறமும் உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா போ, தாராளமா போ. இத்தனை வருஷமா உன் தாய் ஒரு விதவன் தானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லம்மா, நான் விதவை இல்ல. பூவோடையும் பொட்டோடையும் வாழ வேண்டிய ஒரு சுமங்கலி. ஆச்சரியமா இருக்கா? வா.
இந்த தாலிய பாத்தியம்மா, இது அருந்த தாலி இல்ல, என் கழுத்துல இருந்து அறுத்தெறியப்பட்ட தாலி. என்ன ஏமாத்தினது போதாதா? உங்க உறவெல்லாம் வேண்டான்னு தானே சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டுட்டு ஒதுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கா இங்க வந்தீங்க? என்ன உண்டாயிருக்கே? ஆனா பொண்ணான்னு டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி பாத்தியாமே? ஆம்பளை குழந்தையா இருந்தா சொத்துக்கு உரிமை கொண்டாடலாம். பாவம் பொட்ட குழந்தை, என்ன பிரயோஜனம்? பெத்து வச்சுக்கிட்டு நான் தான் அப்ப நிரூபிக்க போறியா? பேசாம கலைச்சிரு, கருவை கலைச்சிரு. முடியாது, முடியாது. ஊர் உலகத்துக்கு தெரியாமத்தான் ஒரு தாலியை கட்டிட்டோமே, இவளால என்ன செய்ய முடியும் நினைச்சுதானே இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஓஹோ, உரிமை கொண்டாடுறதுக்கு இது ஒண்ணு இருக்கோ? என்ன செய்வேன்? அட பாவி, தொட்ட கட்டின தாலியை அறுத்தெறிஞ்சிட்டியே, நீ நல்லா இருப்பியா? இந்த கையோட இருக்கிற உறவை விட நீ அறுத்தெறிஞ்சிடலாம். ஆனா என் வயிறோட வளர்ற உறவை ஒரு நாள் உன்னால அறுத்தெறிய முடியாது. இன்னைக்கு வேணா நான் உனக்கு ஏமாந்தவளா இருக்கலாம், ஆனா என்னைக்குமே கோழையா இருக்க மாட்டேன். எந்த பெண் குழந்தைய கேவலம்னு நினைச்சு கலைக்க சொன்னியோ, அந்த குழந்தை மேல ஆணையா சொல்றேன், உன் கண்ணு முன்னாடி அவளை பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு இந்த சமூகத்துல பெரிய பதவிக்கு கொண்டு வந்து அவன் முன்னாடி அவனை தலகுனிய வைக்கிறேன். இது சத்தியம். இப்படி எல்லாம் அந்த ஆளு என்னை ஏமாத்திட்டு போனதுக்கு அப்புறம் அனாதையா நின்னா, அன்னைக்கு என் வாழ்க்கைதான் முக்கியம்னு நினைச்சிருந்தா ஒன்னையே இல்லாதாக்கிருப்பேன், உண்மைகளை எல்லாம் புதைச்சிருப்பேன். ஆனா நான் அப்படி செய்யல. நாளைக்கு இந்த உலகம் உங்க அப்பா யாருன்னு கேட்டா, ஏன் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீயே என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இதுக்கெல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரே வழி இந்த விதவ கோலம்தான். எந்த பொண்ணும் பூவையும் போட்டு இழக்க சம்மதிக்க மாட்டா, ஆனா நான் அதுக்கும் சம்மதிச்சேன். எதுக்காக? யாருக்காக? உனக்காக தாண்டி. இந்த விதவ கோலம் எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட தண்டனை, போட்டுக்கிட்ட வேஷம். என் வாழ்க்கையில நான் ஏமாந்த மாதிரி